ஹாய் காய்ஸ், வெல்கம் டு NF கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரீம் கிரிக்கெட் 25 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேம் ப்ளே கூட இந்த சேனலில். இது வந்து நியூ கேமிங் சேனல். ஃப்ரீ ஃபயர், நிறையா ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ் நிறையாவே வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு சேனல் என்ன இதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் ப்ளே என்ன பண்ண போகிறோன்னா ட்ரீம் கிரிக்கெட் 25. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரீம் கிரிக்கெட் எப்படி குயிக் ப்ளே போகலாம். குயிக் ப்ளே தொட்டுட்டு மேட்ச் போடலாம். சைடில் குயிக் ப்ளே நீங்கள் போயிட்டு இது நம்ம இன்பாக்ஸில் ஏதோ வந்திருக்கு, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு க்ளைம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ளைம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும்னா இவ்வளோ டைமண்ட் ஜெம்ஸ் வேணுமா, அது நீங்கள் காசு டாப்அப் ஃப்ரீ ஃபயரில் பண்ணுற மாதிரி பண்ணி நீங்கள் எடுக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயரில் டாப்அப்லேயே பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இப்போ குயிக் ப்ளேயில் போகலாம். குயிக் ப்ளே போயிட்டு இந்த சைடில் ஒரு இது வந்து தெரியும், அது நீங்கள் தொட்டிங்கன்னா எல்லா விதமான லீக்ஸ் வரும். இப்போ தொடுறதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மேட்ச் போடுறேன். இப்போ நான் வந்து பெங்களூர் வச்சுட்டு எம்ஐ கூட மேட்ச் போடுறேன். எம்ஐ தொட்டுக்கலாம் இருக்குது. ரெண்டாவது மேட்ச் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பிச்சு வேணுமோ அதை நீங்கள் மேலே காட்டுவாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு மேட்சுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ டாஸ் போட போகிறோம். டாஸில் நான் டெய்ல்ஸ் கொடுக்குறேன். என்ன விழுந்திருக்கு, ஹெட்ஸ் விழுந்திருக்கு. அவர் தான் சூஸ் பண்ண போகிறாரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட போகிறோம். ஓகே, இப்போ ஓப்பனிங் யாருன்னா ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி இறங்கியிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட போகிறாங்க பும்ரா. ஃபில் சால்ட் ஆப்னட் எதிரில் சந்திரிக்கிறாரு ஜஸ்பிரீத் பும்ராவை. இதில் நீங்கள் டைமிங்காக எப்படி அடிக்கணும் அப்படின்றது நான் ஒரு செகண்ட் வீடியோ பார்ட் 2 வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த டைமிங்காக அடிக்கிறான்னு. ஓகே, வீடியோ பாருங்கள். கேம் ப்ளே ஃபஸ்ட்டு பாலே 4 அடித்தாச்சு ஜஸ்பிரீத் பும்ராவை. 4 அடித்தாச்சு. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தூக்கலாமா? தூக்கலாம். கோச் மிஸ் ஆயிடுச்சு. 4 போகலை, நின்றுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருங்க, முடிஞ்சளவு ஓடுங்க. ஆனால் போகாத அவ்வளோக்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேர்டு பால் விராட் கோலி இங்கே ஸ்ட்ரைக்கில். பால் போட போகிறாரு ஜஸ்பிரீத் பும்ரா. எந்த பால் போடுறாரு, கொஞ்சம் உள்ளே போடுறாருங்க. கட்டு 6 இல்லை 4 போடுங்க. 4 அடித்தாச்சு. அடுத்த கேம் ப்ளே நீங்கள் என்ன போடலாம் அப்படின்றது நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரிலாம் சொல்லியிருங்க. அடுத்த கேம் ப்ளே ஃப்ரீ ஃபயர் போடலாமா இல்லை கிராணி இந்த மாதிரி ஏதாவது போட்டு சொல்லுங்கள். எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம்னாலும் அது எதுவும் கமெண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ நம்ம இதில் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும், அதை நீங்கள் அதையும் பாருங்கள். ஓகே, செகண்ட் பால் இதுக்கு கொடுத்து 4 அடித்தாச்சு. பாடி முடியல பேச வேறு. அதுக்கடுத்த பால் எப்படி பேக் ஃபுட் கொடுத்தோம்னா 6 போகுமா? 6 சொன்ன மாதிரியே 6 பேக் ஃபுட் இந்த மாதிரி அடிச்சுருவாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 2 போடுங்க ப்ரோ. டைமிங்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா டைமிங்கில் பார்ட் 2ல் நான் போடுவேன். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் யாருக்கு ஸ்லாட்டில் ஓடுறாரு, 6 அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடித்தாச்சு 6. ஃபாஸ்ட் பவுலருக்கு வேறு மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸ்பின்னர்ஸுக்கு நீங்கள் வேறு மாதிரி டைமிங் கொடுக்கணும். இந்த கேமில் தான் பிரச்சனையே. தொடுற பால் எல்லாமே 4, 6ன்னு எதுவுமே போகாது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த கேம் ப்ளே. நான் வந்து பழகிறவே கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாதம் கிட்ட ஆச்சு. கரண்டி ஷாட் ட்ரை பண்ணியிருக்கேன். அவர் எங்கேயோ தூக்கிட்டுருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கொஞ்சம் ஒரு டைமிங் விட்டுருட்டேன். இப்போ
இந்த பால் 4 கேட்ச் பிடிச்சிருக்கலாம், ஆனால் 4 தான் போயிருக்கு. ஆனால் சில தடவை கொஞ்சம் டைமிங் கிட்ட நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைமிங்கில் 4 போயிடும். தீபக் சகர் 3வது பால் போட போகிறாரு. அடுத்து கமெண்ட்ரி கொடுத்து நம்ம போடலாம் ட்ரீம் கிரிக்கெட்டை. ஸ்டொப்பை சொல்லலாம் ஏங்க விக்கெட்டு போச்சு ஃபுல்டாஸாக தூக்கினேன், படலை. கரெக்டாக யாருக்கு வச்சாரு தூக்கினேன், ஆனால் படவில்லை என்பது தான். டேவிட் படிக்கல் விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பாலு 4 அடிக்கலாம், கரெக்டாக அடித்தோம்னா அடிச்சிடலாம்டா 4. ப்ரெஷராக பட்டுருச்சு. 4 போயிடுச்சு. ஓகே 4 போயிடுச்சு. ஆனால் இந்த கேம் நல்லா உண்மையிலே நல்லா இருக்கும் விளாண்டு பார்த்தீங்கன்னா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கேம் நான் விளையாடும் போது. ஆனால் கொஞ்சம் டைமிங் இல்லாததுனால கொஞ்சம் வெறியாகும் அப்பப்போ. அடிப்போம், ஆனால் 4 கிட்ட போய் நின்றோம், போகாது. 4 கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு கடுப்பு தான் ஆச்சு. இன்னும் எத்தனை பால் இருக்குன்னா 2 பால் இருக்குது. பேக் ஷூட் கேட்சா இல்லை 4 போகுமா? இந்தா பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்லி வாயமும் இல்லை, போய் நின்றுச்சு பால். 4ம் போக மாட்டேங்குது, 6ம் போக மாட்டேங்குது. அது நான் பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் தரவாக பழகலை. ரொம்ப ஜாம் ஆகுது இன்னைக்கு. இந்த கேமில் ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. ஹைலைட்ஸ் நீங்கள் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஹைலைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த கேமில். அதை நான் இந்த மேட்ச் முடிஞ்சோடனே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அந்த ஹைலைட்ஸை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு. இப்போது யார் 12 பாலுக்கு 43ன்ற டார்கெட் நம்ம வச்சுட்டோம். அவங்க அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னர்ஸுக்கு தான் இங்கே இதுன்னு சொல்லியிருக்கிறனால நம்ம குருநாள் பாண்டியா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா கீழே காட்டுவாங்க தொசாராவா கூகுளியா என்ன பால், இந்த மாதிரி டாப் ஸ்பின் 4 பால் ஸ்பின்னர்ஸ் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் சைடில் அந்த 3 புள்ளி கிடைக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு கொடுக்கலாம். எனக்கு ஆனால் இது செட் ஆகாது. ஃபஸ்ட்டு பால் குருநாள் பாண்டியா போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு. சொன்ன மாதிரியே ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தோம், விக்கெட் எடுத்துட்டோம். மும்பை இந்தியன்ஸ் கொண்டு வரல. இப்போ நான் விளாட்றது மும்பை ஸ்டேடியம் தான், அவங்களோட ஹோம் கிரவுண்டில் தான் இப்போ நம்ம விளாண்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு தூக்கியாச்சு. செகண்ட் பால் ரிகல்டன் அவுட்டு. இப்போ யார் வருவாங்கன்னா சூரியகுமார் யாதவ். இப்போ நேரில் ஸ்வீப்பாக அடிச்சு தள்ளுவார். கேமில் அடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டார். இப்போ நான் ஆஃப் ஸ்பின் போடுறேன். கிலோமீட்டர் வேகத்தை நான் ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்வீப் ஷாட் அடிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டாருன்னு தோணுதுங்க. அடிச்சிடாதரா ஸ்வீப் ஷாட்டு அடிச்சிட்டான்டா. ஏடி எப்படி ஏண்டா நேரில் தான் இவர் ஸ்வீப் ஷாட் அடிப்பாருன்னு பார்த்தா கேம்லேயே ஸ்வீப் ஷாட் தான் அடிக்கிறாரு. இவர் எப்படியா தூக்குறேன் பாருங்க. அடுத்த பால் எப்படியா தூக்கி ஆகணும். தொசாரா போட்டிருக்கான் இந்த பால். தொசாரா கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு விக்கெட்டாக தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சு தான், ஃபீல்டராங்க நிற்க வச்சுருக்கேன். விக்கெட்டுங்க, ராஹா சூப்பருங்க. விக்கெட்டு 4 விக்கெட்டு. குருநாள் பாண்டியா ஸ்பின்னர் வேறு மாதிரி. இந்த இதில் பர்டிகுலர்லாம் மேட்ச் பார்த்தோம்னா கரெக்டாகவே நல்லாவே போட்டிருக்காரு. அடுத்த ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட் தான் நான் வைப்பேன், அதில் மாற்றமே இல்லை. இப்போ யாருன்னா வில் ஜாக்ஸ் வந்திருக்காரு பேட்டிங்கில் தான். இப்போ நம்ம ஐபிஎல்லில் இருந்த எல்லா டீம் பிளேயர்ஸும் இப்போ இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அடுத்த அப்டேட்டில் நீங்கள் ஆக்ஷனில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த டீமில் ஆர்சிபியில் நிறையா பேர் இருந்தாங்கன்னா, வேறு பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க. இதே மாதிரி உதாரணத்துக்கு டேவிட் படிக்கல் இப்போ அடுத்த சீசன் வெளியே நம்ம டீமில் இல்லை, ஆர்சிபியில் இல்லைன்னா அதில் அவருக்கு பதிலாக வேறு யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த டீமில் வருவாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேம் நல்லாயிருக்கும். ஒரிஜினல் பிளேயர்ஸே கொடுத்துருப்பாங்க, நல்லாவும் இருக்கும். அனிமேஷன் நல்லாயிருக்கும் விளையாட பார்த்தீங்கன்னா. இப்போ நியூவாக டெஸ்ட் மேட்ச் வந்திருக்கு. டெஸ்ட் மேட்ச் வீடியோவும் வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் விரைவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்பின்னர்ஸ் ஓவர் முடிய போகுது. லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் டீமா. இப்போ நான் சூரியகுமாருக்கு போட்ட பால் தான் போட்டிருக்கேன். ஸ்வீப் அடிச்சிட்டாரு 4. வில் ஜாக்ஸ் பழக்கிறீங்களே, ஆனால் அடிக்க விட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு.
ரோஹித் சர்மா அடுத்து ஆட போகிறாரு. இன்னும் முட்டை பால்ல நிற்கிறாரு. நான் ஆடவே இல்லை. சொன்ன மாதிரியே ஹேசல்வுட் ஆட வச்சாச்சு. ரோஹித் சர்மா யாஸ்தையால் ரோஹித் சர்மா எதிராக கொண்டு வந்திருக்கணும். பரவாயில்ல, ஹேசல்வுட்டே கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் ஹேசல்வுட்டு ஆர்சிபிக்காக தூய்மார் நின்றுருந்தார். அவரையும் விராட் கோலி அடுத்து இவரும் நின்றுருந்தார். அப்புறம் ஜிதேஷ் சர்மாவும் வந்தார். எங்கே என்ன 4 அடிச்சிட்டாரு. ஐயப்பா, ஓகே 4 தான் போயிட்டு போகுது. அடிக்க விட்டுறாதரா ஹேசலு. எனக்கு இன்ஸ்விங் போட்டு அவுட் ஸ்விங் போட்டு கிலோமீட்டர் வேகத்தை குறைச்சிட்டேன். ஸ்ட்ரொக்கு தான்டா வச்சாரு. 4 போயிருச்சா. இந்த மாதிரி தாங்க எனக்கு ஆடவே வராது. ஸ்ட்ரொக்கெலாம் வைக்கவே மாட்டேன் எப்பயுமே. டெஸ்ட் மேட்ச்சில் தான் ஸ்ட்ரொக் வைக்கலான்னு பார்க்குறேன். அதுவும் எப்போயா தான் வைப்பேன் டெஸ்ட் மேட்ச்லேயும். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் இந்த மாதிரி இழுத்து அடித்தா விக்கெட் ஆகிருதுங்க டக்குன்னு. அதனால் ஆடுறதே கிடையாது. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றதில்ல. அடுத்த கேம் நம்ம மைண்ட் கிராஃப்ட் போடலான்னு எனக்கு ஒரு தோணுது. நாங்கள் 3 பால் தொடர்ந்து 4 அடிச்சிட்டாரு. ஜெயிச்சிருவாங்களோ. விட்டுறாத. யார்கர் வைக்கலாமா இல்லை பவுன்சர் போடலாமா? யார்கரா பவுன்சரா? பவுன்சரே வைப்போம். ஓகே, பவுன்சர் தான் வச்சுருக்கேன். 4 அடிப்பாரோ? ஐயோ பவுன்சர் ஒரு புல் பேக் ஷாட்டில் அடிப்பார். ஐயோ அடிச்சிடாரா. கேட்ச் மூக்கு மேலே ராஜாடாடே. வாங்கடா ஃபீல்டர். இதே நான் அடிச்சிருந்தேன்னா மும்பை டீம் தாவி பிடிச்சிருப்பாங்க. எனக்கு மட்டும்தான் நடக்குது இப்படிலாம். டெஸ்ட் மேட்ச்லேயும் எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. தூக்கி அடிக்கிட்டு தாவி பிடிக்கிறாங்க. அவங்க கைக்கு நான் விளையாடும் போது நான் பால் போட்டால் அவங்க கை மேலே அடிக்கிறாங்க, விட்டுறாங்க. கடுப்பு தான் அது. இந்த மேட்ச் இன்னும் 2 பாலில் முடிய போகுது. திருப்பியும் பவுன்சர் சீமில் தான் போடுறேன். கிலோமீட்டருக்கு கொஞ்சம் வேமா ஃபுல் ஸ்பீடு போச்சு. 4 எல்லா பாலும் 4. சரி, லாஸ்ட் பாலும் எனக்கு தெரிஞ்சு 4 தான் அடிப்பார். ஜெயிச்சிருவாங்களா? இல்லை, ஒரு பாலுக்கு 11 ரன்னு. 12 கண்ணு வேறு தெரியலையே. சரி 11 இப்படி ஜெயிக்க மாட்டாங்க. போடுறா, அடிச்சுக்கடா 4. அசால்ட்டாக அடிச்சுட்டு வருங்க. பால் செம்மையாக இருந்துச்சு. இப்படியோ ஆர்சிபி ஜெயிச்சுக்கிட்டாங்க. சூப்பர் ஷாட் இப்போ ஆட்டினது ரோஹித் சர்மா. ஓகே, ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் என்ஜாய். அனிமேஷன் நல்லா இருக்கும். இந்த அனிமேஷன்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. போட்டி சுருக்கம்: விராட் கோலி 8 பாலுக்கு 24, ஃபில் சால்ட்டு 4 பாலுக்கு 11, டேவிட் படிக்கல் 2க்கு 7, தீபக் சகர் ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார் 15 ரன் 1 விக்கெட்டு. ஜஸ்பிரீத் பும்ரா 1 ஓவர் போட்டார் 29 ரன். அப்புறம் மும்பை இங்கிட்டு பார்த்தோம்னா 8 பாலுக்கு ரோஹித் சர்மா 22, வில் ஜாக்ஸ் 4க்கு 10, சூரியகுமார் யாதவ் 2 பாலுக்கு 6, ரிகல்டன் 0க்கு 1. குர்னால் பாண்டியா ஃபஸ்ட் ஓவர் போட்டார் 2 விக்கெட் எடுத்தார் 16 ரன் கொடுத்து. ஹேசல்வுட் 1 ஓவர் போட்டிருக்காரு 22 ரன்னு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஹைலைட்ஸ் பார்க்கலாம். கீழே இப்போ நான் சொல்கிறது கீழே ஹைலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதை விட்டிங்கன்னா ஹைலைட்ஸ் வரும். இப்போ நான் பாருங்கள், ஹைலைட்ஸு கொஞ்சம் கரெக்டாகவே வர மாட்டேங்கிறா. வந்து தொலை இப்படி தான் என்ட்ரி ஆனாங்க. இப்போ நான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா முதல் பால் போட்டார், 4 அடித்தார், ஃபில் ஷாட்டு. அருமையான ஷாட், பேக் ஃபுட்டில் அடித்தார். அதுக்கடுத்து தேர்ட் பால் 6 இல்லை 4 தான் போச்சு. அதுக்கடுத்து 4 தான். அதுக்கடுத்து என்ன பால் தெரியுமில்ல, 6ன்னு நினைக்கிறேன். அடுத்த பால் தூக்கி விட்டார், 6க்கு போச்சு. அடுத்த பால் ஒரு சிங்கிள்ஸ் போனோம். அதுக்கடுத்து மீண்டும் ஒரு 6 அடித்தார் விராட் கோலி. ஃபில் சால்ட் அப்புறம் வந்தார். ஃபில் சால்ட் அடுத்த ஓவர் ஆடினார். அப்புறம் ஒரு 3 ஓடினாங்க. இல்லை சாரி 4. அதுக்கடுத்து ஒரு 3 ஓடினாட்டு. அதுக்கடுத்து விராட் கோலி வந்தார் மீண்டும் ஸ்ட்ரைக்கில். அப்புறம் யார்கர் ஃபில் சால்ட் அவுட் ஆகிட்டார். தூக்கி விட முயற்சி ஆனால் அவுட்டு. அதுக்கடுத்து டேவிட் படிக்கல் வந்தார். முதல் பாலே 4 அடிச்சு விட்டார் தீபக் சகரை. அதுக்கடுத்து லாஸ்ட் பாலில் இருக்கும்போது விராட் கோலி அந்த சைடு போயினோடனே 4 அடித்து இந்த இன்னிங்ஸை முடித்தாங்க. அதுக்கடுத்து போட்டி சுருக்கம் இங்கிட்ட வந்தவங்க விராட் கோலி 8க்கு 24, ஃபில் சால்ட்டு 4க்கு 11, டேவிட் படிக்கல் 7க்கு 2, தீபக் சகர் 1 ஓவருக்கு 1 விக்கெட்டு. ரன் எத்தனை மறந்து போச்சு. அப்புறம் குர்னால் பாண்டியா ஃபஸ்ட்டு பாலே போட்டவுடனே விக்கெட்டு விழுந்துச்சு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா, அப்புறம் செகண்ட் பால் ஒரு பவுண்ட்ரி போச்சு.
ஸ்வீப் ஷாட் ஆடினார் சூரியகுமார். அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா அதே பால் ரிக்கல்டனுக்கு என்ன பால் போட்டாரோ அதே பால் போட்டார், தூக்கி விட்டார். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருந்தனால கையில் போய் உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் குருநாள் பாண்டியா பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கடுத்து பால் போட்டார். 6 4 இல்லை 6 போச்சு, சரி 4 தான் போச்சு. அதுக்கடுத்து பால் ஒரு மூக்கு மேலே ராஜா அடுத்த ஓவரில் வந்துச்சு. ஆனால் அதையும் தவற விட்டாங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், நம்ம கேம் பிளே பார்க்கணும், நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ரோஹித் சர்மா அடித்த ஷாட்டு பார்க்கணுங்க, அது வரையும் கமெண்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்தும் பால் போட்டார். அதுக்கடுத்தும் ஒரு 4 தான் போச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட்டு பாலும் போட்டார். அந்த பாலும் ஃபுல் வேகத்தில் போட்டார், சும்மா தட்டி விட்டார். சுருன்னு பாலுக்கு பவுண்ட்ரிக்கே போயிடுச்சு. அதுக்கடுத்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வர கேம்ஸ் ஃபனி கேம்ஸ்லாம் பார்க்கணும், ஃப்ரீ ஃபயர் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், போயிட்டு வரட்டா.